தண்ணி நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சத்தை வந்து மோண்டு வச்சுக்கலாம். தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சத்தை ஊற்றிக்கலாம். லாலா லலா லலா. அம்மா காய் திங்கக்கூடாதா? சோறு ஃபஸ்ட்டு போனதுக்கே போட சின்னது தான் போட்டுட்டேங்கண்ணே. வெல்லம் அதில் 8 முந்திரி, கொஞ்சம் திராட்சை, கொஞ்சம் எல்லாமே போட்டுரு. படைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எதுவுமே வாயில் வைக்கணும். முழுசாகவே போட்டுடலாம். எத்தனை சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. டக்குனுமா வீடியோவில் போயிட்டுருக்குல்ல. எவ்வளோ நல்லா போட முடியும்? 1/2 கிலோ போட்டுருவோம் நம்ம. தண்ணி எதுக்கு இப்போ ஊற்றுன நீ? தண்ணி இல்லாமல் பொங்குது. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். லா லா லா. அதில் போடுமா, இங்கே போட்டு முடிச்சுட்டு தான் போடணுமா? போட்டு கேட்குறதுனால அதான் உள்ளே போய்க்கும். சோறு கொஞ்சம் மூன்று இலையில வை. இப்போ ஓகே. இப்போ இதில் ஒரு 1/2 கிலோ வெல்லம் போடு. டக்குன்னு போடு. நீங்கள் பொங்கல் அன்னைக்கு செய்யும்போது அதெல்லாம் கரும்பு, கோலம் எல்லாமே வச்சு தான் செய்யணும். எல்லாத்துக்கும் வர்ற வெள்ளத்தை 2மே சக்கரை பொங்கல் கிடையாதா? சக்கரை அப்போனா எல்லா வெள்ளத்தையும் அள்ளி போடு. நான் போடணும், அது உள்ளே போடணும். கொஞ்சம் முந்திரி திராட்சை தான் கிடைக்குமா? கொஞ்சோண்டு வைக்குமா. அது தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடணும். அதான் வைக்க முடியாது, சாமி சொல்லலாம். சுடுவாங்க கண்டுபிடித்து சாப்பிடு. சரி போடு, சாமி சாப்பிடணும். போடு. பெரிய பானை ரொம்ப ஆசரா பொங்கிருக்கு. பெரிய பானை. இலையும் வாங்கிட்டு வந்தாச்சு. காய்கறியும் வாங்கிட்டு வந்தாச்சு. சுத்தமாக முந்திரி இருக்கிறாங்க. அம்மா ஒரு முந்திரிமா. பின்னல் கூட பார்க்க முடியும் பேசுறீங்க. எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு பொங்கின பானைக்கு தான் போடணுமா? நான் நினச்சேன்னா இதில் பாதி அதில் பாதி போடணும் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு பொங்கின பானைக்கு தான் எல்லாத்தையுமே இதெல்லாம் போடணும்னு நம்ம அம்மா சொல்லிட்டாங்க. 4 வெள்ளத்தை எடுத்து வச்சிட்டாங்க. நம்ம அப்புறமா கடிச்சு தின்னுக்கலாம். அப்படி பாவி உடைக்கிறேன்னு சொல்லி கவரை பிடிச்சி பிச்சு விட்டாங்க. போட ஏலக்காயை போட்டுறவா? ஏலக்காய் அப்புறம்னா நசுக்கவான்னு கேட்குறேன். நசுக்கு அந்த கல் பாரு, செங்கல் சுற்றி நசுக்கிப்பாங்க. அவங்க சுற்றி அருவாளை பார்க்குறேன், தேடுறேன், அவசரத்துக்கு கிடைக்கல. கிடைக்காது. திருப்பி வேலை வந்துட்டுமா எனக்கு? ஏம்மா இது வாங்க மறந்துட்டேம்மா. குழம்பு தூள், காய்கறி இது பண்ணுறதுக்கு சாம்பார் தூளா? சாம்பார் தூள் தான் போடணும். அப்போ 50 கிராம் போதுமா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இதுதான் ரொம்ப முக்கியமான தருணம். ஏலக்காய் தின்ன கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்கலை. வெள்ளத்தோட போட்டுடுமா? எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். வெள்ளத்தெல்லாம் வச்சு மாமா போடாதம்மா, போடாமல் பொங்கிடும் ஃபுல்லா.
நாளை வகையில் வைக்க மாட்டேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரொம்ப லேட்டாக தான் பொங்கி வந்தாங்க. யார் அவங்க? வெள்ளை சாதமா? சரி, காய்கறியை கழுவியாச்சு. காய்கறியில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து அடுப்பில் வை, தண்ணி ஊற்றி. அரியணும் வேணாமா? அப்படியே போட்டு செஞ்சா அரியணும். டக்கு டக்குன்னு அரி. காய்கறிலாம் வாங்கி அரிஞ்சிட்டு தான் அந்த வேலையை பார்க்கணும். இப்போ காய்கறி அரிய ஆரம்பிச்சிட்டாங்க. காய்கறி அரிஞ்சு முடிஞ்சோன்னு நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன்.